நீங்கள் ஏழ்றன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நல்ல மங்களகரமான விஷயம் ஆரம்பிக்க போகிறோம். வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து முக்கியமான சாதனை ஒன்று படைத்திருக்கிறார். அந்த சாதனையாளருக்கு நம்ம ஊர் முக்கியமான தலைவர் ஒருத்தர் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். யார் சாதனையாளர், யார் வாழ்த்து சொன்னது? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வாழ்த்து சொன்னவர். சரி, முதல்ல ஒரு ஏஐயில் போட்ட வீடியோ இருக்குல்ல, அது சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன், யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. வாழ்த்து சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டாக போட்டு வாழ்த்து சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு கற்பனை, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் பின்னாடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இது ஏன் இங்கே இருக்குது, இந்த இக்குக்கு புள்ளி வச்சுருக்காங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஏஐயில் க்ரியேட் பண்ணும்போது அவசரத்தில் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒன்று போட்டு விட்றாங்க. நம்ம நூடுல்ஸ் கேட்டோம்னா கண்டதுகள் இதெல்லாம் போட்டு நூடுல்ஸ் போட்டு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி அப்படி வர்றதுனால அதில் பின்னாடி இருக்க பேக் ட்ராப்லாம் நீங்கள் கவனிக்காதீங்க, நேராக கண்டென்ட்டுக்கு வந்துடும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு சாதனை இருந்தது. முன்னாள் மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து மொத்தமாக தொடர்ந்து பிரதமராக இருந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4398 நாட்கள், அதாவது 12 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி கணக்கு. அதை விட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்து மோடி அவர்கள் இன்றைக்கி பிரதமர் பதவியில் இருக்கார். அதாவது 4399. இது வரைக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இந்த சாதனைக்கு உரியவராக இருந்தார். அந்த சாதனையை முறியடித்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். அதனால் இப்போ வந்து இந்த மேட்ரு வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, எல்லா தலைவர்களும் இப்போ கொண்டாடி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இது போக வந்து இதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்வீட் மூலமாக வாழ்த்து சொல்லியிருக்காரு. என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம், 3 வருஷமாக 3 தடவை கான்சிக்யூட்டிவாக வின் பண்ணி மக்களுக்கு சேவை பண்ணினுங்கிறாரு. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணோம், நம்மளுடைய நாட்டுடைய பெருமை உலகெங்கும் போகிறதுக்கு ஒரு வாழ்த்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த சாதனைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே. அந்த எல்லா தலைவர்களையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாழ்த்து ரொம்ப முக்கியமாக உற்று நோக்கப்படுகிறது. ஸோ இந்த தலைவர்கள் சொன்ன வாழ்த்தெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தலைவர்களுமே இப்போ வரைக்கும் அரசியலில் லைம் லைட்டில் இருக்கிற தலைவர்கள். அதனால் இவங்க வாழ்த்து சொல்கிறதெல்லாம் வந்து எல்லோரும் பேசிட்டுருக்கிறாங்க. அது போக இவங்க வந்து டெல்லியில் நேராகவும் போய் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அது செய்தியிலையும் கவர் ஆகிருக்குது, எல்லா பக்கமும் பேசு பொருளாக மாறிட்டு இருக்குது. இப்போ அதே பக்கம் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்வீட் போட்டார்னு சொன்னோம்ல, அந்த ட்வீட்டு ஏன் நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, இங்கே பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, பல குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வெளியே வந்து சந்திக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ட்வீட் போட்டு இன்று லைம் லைட்டுக்குள் நுழையிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அந்த ட்வீட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு இங்கேருந்து நான் இருக்கேன் ஐயா, இங்கே தான் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு ஆள் இருக்கேன்னா மறந்துடாதீங்க ஐயா, வந்து அடியேனை மறந்துடக்கூடாது, அதனால் நான் எனக்கு அட்டெண்டன்ஸ் போடுற விதமாக உங்களுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய சாதனை பண்ணிட்டீங்க, தொடர்ந்து இந்த சாதனையை பண்ணி இந்திய மக்களுக்கு நீங்கள் வந்து பெருமையாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை சொல்கிறோம் அப்படின்னு போட்டு இந்த மேட்ரை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப இருக்கிற இடத்த பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமின்ற பேச்சு வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த வாழ்த்து, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு தான் வந்து என்னென்னா, இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத 1008 விஷயம் சொல்லுவாங்க. அவருக்கு பாவம் அரசியல்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, என்ன மாதிரி இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. அதற்கான ஒரு கற்பனை வச்சுருக்கோம். அந்த கற்பனை தான், யாரும் டைரெக்டாக எடுத்துக்காதீங்க, யார் மனசையும் நாங்கள் புண்படுத்தவே மாட்டோம், ரொம்ப அமைதியான பசங்க நாங்கள். பாருங்க.